ஜே சங்கர ஹரஹர சங்கர. ஆன்மீகம் என்பது என்ன? நாம் எல்லோரும் ஆன்மீகம் என்பது தெய்வ வழிபாடு என்று கூறுகிறோம். தெய்வ வழிபாடுவதை விட சில தேடல் இருக்கிறது. தெய்வ வழிபாடு மட்டும் கிடையாது. ஆன்மீகம் என்பது ஒழுக்கத்தோடு வாழ்வதுதான் ஆன்மீகம். இப்போ சைவம் அசைவம் சொல்லுவோம். சைவம் என்றால் என்ன? உயிர் வதை செய்யாமல் தானியங்கள், கீரை வகைகள், பல வகைகள், காய்கறிகள் இவைகளெல்லாம் சாப்பிடுவது சைவம். அசைவம் என்பது ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுவதால் அசைவம். அதான் ஒவ்வொன்றும் வேத காலத்திலிருந்து அரசர் காலத்திலே அவரவர்கள் என்னென்ன சாப்பிட வேண்டும் நிர்ணயித்திருந்தார். பிராமணன், அதாவது அந்தனர் என்பவன் சைவம் தான் கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி சைவத்திலே சைவ பிள்ளைமார்கள்லாம் அவங்கெல்லாம் ஆன்மீகத்தில் இருந்தார்கள். சைவ பிள்ளை, சைவ முதலி எல்லாம் தேசி அவர்களுக்கு என்னென்ன இறைவனோடு அர்ப்பணிப்போடு அந்த பாடல்களெல்லாம் அவர்கள் தேவாரம் இவையெல்லாம் பாடினார். ஆகவே தான் சைவ புறவர்கள் என்று சொன்னார். ஆகவே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அரசர் காலத்திலே ஒரு வைத்திருந்தார். அரசன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், கொலையன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், குடியானவன் இப்படி இருக்க வேண்டும், அதே மாதிரி வைசிகன் வியாபாரம் பண்ணுறவன் இப்படி இருக்கும். இப்படி ஒவ்வொரு சிந்தனையோடு அவரவர்களுடைய அந்த சமயத்தில் அவரவர்கள் கடமையை செயலாற்ற வேண்டும் என்று ஒரு தனி ராஜாங்கம், அவ்வளவு ஒழுக்க சிந்தனையோடு எல்லோரும் வாழ்ந்தார். ஒரு முட்டை கூட சாப்பிடக்கூடாது. யார் வேதம் ஓதுவதும் சரி, அந்த தேவாரம் ஓதுவார் என்று சொல்வார்கள். அப்போனா அவர்கள் எப்படி பலம் பெற்றிருப்பார்கள்? ஒரு ஒரு உயிர்கூட அதை உயிர்வதை செய்யாமல் வெறும் காய்கறிகள், கனிகள், கிழங்குவைகள் இப்படி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தார்கள் ஆன்மீகவாதிகள். வெறும் கிழங்குகளே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தார்கள், வெறும் தண்ணீரையே குடித்து வாழ்ந்தார்கள். இப்படியெல்லாம் எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருந்தார்கள். முனிவர்கள்லாம் பல வருஷங்களாக தண்ணீரின்றி மனதை தியானம் அடக்கி ஜடாமுடியுடன் 12 வருடம் கூட இருந்திருக்கிறார்கள். இந்த மூச்சு காற்று இருக்கு இல்லையா, அதுவே அவர்களுக்கு உணவு. நம்ம ஏசி போடுகிறோம், அந்த ஏசி எப்படி ஆக்கர்ஷமாக இந்த வெளியில் இருக்க காற்றை அந்த உள்ளே இருக்கிற அந்த வாயுவானது குளிர்ச்சி செய்து அந்த அமோனியா வாயு அந்த நீரை இழுக்கி, அந்த நீரினுடைய கழிவு நீர் தானே அந்த ஈதர் என்ற அந்த இது உருப்பொருள், ஈத்தர் மாதிரி ஒரு உருப்பொருள் உருவாய் அந்த நீரை விடுகிறது. ஆனால் ஒவ்வொருக்கும் ஒரு கழிவு இருக்கிறது. அதே மாதிரி நாம் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம உடம்பு ஹீட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நமக்குடைய கழிவு இருக்குது. அதே மாதிரி எல்லா இதுவும் ஒரு இயந்திரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு சூடு ஆற்றுவதற்கு பம்பு செட்டில் தண்ணீர் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் ஆயில் ஊற்றுவார்கள் இல்லையா, இப்படி சமநிலைப்படுத்துவது. இப்படி எந்த ஒரு ஆயுதங்கள் கண்டுபிடித்தாலும் நம்ம ஓடுகின்ற அந்த அதுக்கு உயிர் கொடுத்து அந்த பெட்ரோல் டீசல்லாம் போடுகிறார்கள், அதற்கும் அந்த ஆயுளுக்கும் என்ன சம்பந்தம்? அதை ஒரு தன்மையாக வைத்திருக்கும். வெப்பம் அதிகம் இல்லாமல் குளிர்ச்சியாக ஹீட் பண்ணலாம். அதே மாதிரி தான் மனிதனுடைய நமக்கு சாப்பிட்ட ஆகாரங்கள் செரிக்கப்பட்டு கல்லீரல், கணையம் இவைகளுக்கு கொண்டு போய் அந்த இரத்த நாளங்கள் சேர்க்கப்படுகிறதா? இப்படித்தான் அவரவர்கள் அந்த வாழ்ந்தார்களா? எதுக்கு இதெல்லாம் ஆன்மீகத்தோடு வாழ்ந்தார்கள்? ஒழுக்கத்தோடு இருப்பவன் சைவம், ஒழுக்கம் இல்லாதவன் அசைவம் என்று கூறுகிறார். ஏன்னா ஆடு, மாடு, கோழி எல்லாம் சாப்பிட்றான். அந்த உயிரை வதைத்து சாப்பிட்னா அவன் கலந்து மாடாமல் தான் இருப்பான். அவனுடைய கனிவின்றே இருக்காது, தடித்த வார்த்தைகள். ஆனால் அந்த சைவம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருப்பார்கள், கடும் வார்த்தைகள் பேசணும். இதுதான் இது எதுக்கு அவர்களெல்லாம் இதை சாப்பிட்டார்கள்? ஏன் அவர்கள் மட்டும் சாப்பிட்டார்?
உடம்பு உழைப்பவர் அவரெல்லாம். அவருக்கு சத்து ஆகாரங்கள், வரப்பு வெட்டணும், நாற்று நடணும், வாய்க்கால் வெட்டணும், இப்படி பல கடுமையான வேலைகள், மூட்டை தூக்கணும், இதுக்கெல்லாம் அரிசி சாதம் நல்லா ஒரு இந்த மாதிரி அசைவம் சாப்பிட்டா தான் உடம்பு அவர்களுக்கு இந்த சத்து ஆகாரங்கள் கிடைக்கும், நல்லா வேலை செய்யணும். ஆகவே அவர்களுக்கு அந்த அப்போவே அரசாங்கத்திலே அது உண்டு. வாரத்தில் ஒரு நாள் அவர்களுக்கு அரசாங்கமே மட்டன் கொடுப்பார், அரசாங்கத்தை வேலை பார்க்கிறது. அதே மாதிரி அரசனும் அதை சாப்பிடுவார். ஏன்னா அரசன் வேட்டையாடி பிராணிகளை கொண்டு தான் சாப்பிடுவாங்க. ஆகவே ஆனால் நீதி நெறி அவன்கிட்ட இருக்கும். எப்பவும் ஆலோசனைகள் அமைச்சர்கள் தான் இருப்பார். ஆலோசனை சொல்வதற்கு சைவ சித்தாந்த உள்ள ஆட்கள் தான் வச்சுருப்பான். ஏன்னா அவன் கருடுமுறை சிந்தனை செய்யணும். அவனுடைய நேர்முகத்தன்மை, ஒழுக்க சிந்தனை, இப்படித்தான் ஆலோசகராக இருப்பார்கள் ராஜாக்களுக்கெல்லாம். ஆகவே இப்படி தான் நம்முடைய மரபு ஆன்மீகமும் இந்த சைவம் அசைவம்லாம் வந்தது. ஆகவே சைவம் பெரியதா அசைவம் பெரியதா என்று நம்பும். அவரவர்கள் உழைப்பு தந்தாமல் அவருடைய உணவுகளை மாற்றிக்கொள்கிறார். அவ்வளவுதான். மனிதர்கள் தான் என்ன கொஞ்சம் கரடமுடாவர்கள், அவர்கள் கொஞ்சம் சாந்தமாக, அவ்வளவுதான். தடிப்பான வார்த்தைகள் இவர்கள் பேசுவார்கள், கொஞ்சம் அவர் நியாயமாக நடந்தது, இதுதான். ஆகவே இவர்களும் இப்பொழுது மாறிவிட்டார்கள் சில பேர்கள். அதாவது 55 வயசுக்கு மேலே ஆன்மீகம் என்றால் உயிர்வதை செய்யக்கூடாது. ராமலிங்க அடிகளார் அதான் கூறாரு, புத்தரும் அதான் கூறாரு, விவேகானந்தம் அதான், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாமே சைவத்தில் மாறும்போது பெரிய பெரிய மகான்கள்லாம் புலால் உண்பதை தவிர்க்க வேண்டியதான். மது மாது மங்கை தவிர்த்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் ஆன்மீகத்தை பரப்புவது என்றால் நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒழுக்க சிந்தனையுடன் இருந்தால் தான் உங்களை பின்பற்றோ ஒழுக்கத்தோடு இருப்பார். ஆகவே ஒரு ஆசிரியரும் கல்வி சொல்லுகின்றவன் ஆசிரியர் ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் மாணவர்கள் ஒழுக்கத்தோடு அவர்களும் பயில்வார். ஆகவே எல்லாமே தலைமை சரியாக இருந்தால் தான் கீழ் உள்ள மற்றதும் எல்லாம் சரியாகும். ஆகவே இன்று ஆன்மீகம் அசைவம் சைவம் என்று இருந்தாலும் அவரவர்களுக்கு தகுந்தவர் அந்த பரிணாம வளர்ச்சி, அவருடைய தைரியம், மற்ற செல்வாக்குகள், இப்படி ஒவ்வொன்றை சார்ந்தது. இன்று ஒரு சிந்தனை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் நம்ம கோபால் செல். வணக்க நேயர்களே.